ட்ரிம்மரை கொண்டு வராத, கடிச்சு வச்சுக்கிருவேன். எனக்கு ட்ரிம்மர் பிடிக்கல, பக்கத்துல கொண்டு வராத. ட்ரிம்மர் கொண்டு வர மாட்டேன்னா அதுக்காக சிசர்ஸை கொண்டு வந்தா சிசர்ஸை கடிச்சா நாக்கு வெட்டிடுவேல்ல. எப்படி இருக்குன்னா இப்படி ஆயிட்டு இவ்வளவு அழகா இருக்கேன், சூப்பர்னா. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ஜிகில். இவங்க வந்து ஒரு ஃபீமேல் ஷிட்ஸோ. விருதுநகர் பெட் விசிட்ல நம்ம இருக்கோம். விருதுநகர் சாய் பெட் கிளினிக்கோட டைப்ல நம்ம க்ரூமிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்ரி சண்டே இங்க க்ரூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த ஷிட்ஸுவை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாட்ஸ் எதுவும் இல்லை, ஹெவி ஹேரா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஹாஃப் ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஷிட்ஸு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரஃப் டைப்புங்க. ஃபேஸ் கிட்டக்க ட்ரிம்மர் அலோவ் பண்ணவே இல்லை, சிசர் அலோவ் பண்ணல, ரொம்ப கஷ்டமா போச்சு. பார்த்தா தெரியும், நான் தலை மேல உச்சந்தலையில அப்படியே லைட்டா பண்ணி 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 அவங்கள வந்து ஒரு காம் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா காது கிட்டக்க இந்த இடத்துல கொஞ்சம் ஹெவி நாட்ஸா இருந்தது. ஸோ அதனால எடுத்து கோம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கோம் பண்ணும்போது கடிக்க வர்ற மாதிரியே சீன் போட்டு தான் கடிக்கவே செஞ்சுட்டா. பார்த்துக்கோ, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ பயப்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவளுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து க்ரூமிங்கே பண்ண ஆரம்பிச்சோம். அந்த கண்ணு கிட்டக்க இருக்கிற இதை வந்து சிசரால எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இருந்தாலும் அவ்வளவு உடலை நானும் சண்டை போட்டே தீருவேன்னா அப்புறம் சிசரிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து எடுக்க வேண்டியதா இருந்தது. அந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிட்ஸூஸை பொறுத்த வரைக்கும் கண்ணு கிட்டக்க எப்பவுமே வந்து பிசு பிசுன்னு அந்த இது உள்ள இருந்து கண்ணீர் மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். க்ளீன் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல இருக்க ஃபர் எல்லாத்தையும் போய் அது பிசு பிசுன்னு வடிஞ்சு அதனால வந்து டாக்ஸுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்றைக்குமே வந்து ஷிட்ஸூஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 days ஒன்ஸ் ஆகுது நல்ல ஒரு துணியில தண்ணியை நனைச்சி அதை வச்சு தொடச்சி விடுங்க, அதுவே போதுமானது. வேற எதுவும் பெருசாக நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் கோமிங்கிறது வந்து டெய்லி பண்ணிருங்க. டெய்லி ஒரு ½ டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஷிட்ஸுவுக்கு நீட்டாக கோம் பண்ணிடலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாத்துலேயும் ஃபர்ரை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் காலுக்கு கடியில் இருக்கிற அந்த அன்ஈவன் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் சிசரிங் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வாலை பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் சிக்கு சிக்காக இருந்தது. ஸோ என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா நல்லா கோமிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசரிங் பண்ணேன். மேடத்துக்கு வந்து தலையில் தண்ணி பட்டால் சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் நம்ம வந்து தலையில் தண்ணி ஊற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அப்போ தானே க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதனால் நல்லா நனைச்சி விட்டு நல்லா ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு அவங்கள குளிப்பாட்டியாச்சு. ஃபேஸுக்கு ஃபேஷியல் ஷாம்புனே தனியாக இருக்கும். ஸோ அது போடுறதுனால கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் ஷிட்ஸு பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க, கண்ணுக்கிட்டக்க ஷாம்பு போடுறதுனால எந்த பிரச்சனையும் வரும். நாங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்கள ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருந்தனோ இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி அழகாயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.